நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆக்சுவலா இந்த பகுதிகள்ல தான் அமெரிக்காவும், இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மேல தாக்குதல் நடத்தியிருக்காங்க. முக்கியமான தாக்குதல் பகுதியே பார்த்தீங்கன்னா, டெஹரான் தான். அந்த நாட்டோட தலைநகரே அடிச்சிருக்காங்க. ஏன்னா, அங்க தான் எல்லா நாடுகளும் இருக்கா மாதிரி. முக்கியமான அரசு கட்டடங்கள், மிலிட்டரி சார்ந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்லாமே இருக்கும் பார்த்தீங்களா? அதனாலே கரெக்ட்டா இங்க அடிச்சிருக்காங்க. ஸோ ஈரானோட கீழ்ப்பகுதிக்கு பெருசா அந்த தாக்குதல் எக்ஸ்பேண்ட் ஆகல. ஆனா இதுக்கப்புறம் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இஸ்ரேலும் அமெரிக்காவும் ரிட்டாலியேட் பண்றேன்னு பண்ணாங்கனாக்கா, இந்த பகுதியும் சேஃப் கிடையாது. இந்த மேல்தட்டு பகுதிக்கு மட்டும் பயங்கரமான இம்பாக்ட் ஏற்படுத்தி இருக்கு அமெரிக்க படையும், இஸ்ரேல் படையும். இது பத்தாதுன்னு டெஹரான்ல திரும்ப 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 எக்ஸ்ப்ளோசிவ் சவுண்ட்ஸ் திரும்ப கேட்டுட்டு இருக்கு. இந்த தாக்குதல் முடிஞ்சிச்சு நினைச்சீங்கன்னா இல்லைங்க, அது ஃபர்ஸ்ட் வேவ் மட்டும் தான். அடுத்தடுத்த வேவ் அட்டாக்னு பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு மொத்தம் இஸ்ரேல் தேங்க் பண்ணிருக்கு. யாருக்கு தெரியுமா? டொனால்ட் ட்ரம்ப்புக்கு. நீங்க மட்டும் ஈரான் அடிக்கிறதுல எங்க கூட இல்லாம இருந்திருந்தா எங்களால் நினைச்சு பார்க்க முடியாது. ரொம்ப ரொம்ப நன்றி ட்ரம்ப் அவர்களேன்ட்டு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. இது பத்தாதுன்னு இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அவர் என்ன சொல்றாரு? மை பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இஸ்ரேல், நீங்க எல்லாருமே இந்த நேரத்தில் கொஞ்சம் அலர்ட்டா இருங்க. ஏன்னா நாம ஆப்ரேஷனை ஆரம்பிச்சிட்டோம். எதுக்காக இந்த ஆப்ரேஷனு? இந்த ஈரான் அப்படின்ற தீவிரவாத நாடு இருக்குல்ல, அவங்க அப்படிதான் கிளைம் பண்றாங்க. ஈரான் இஸ்ரேல் எப்படி கிளைம் பண்ணும்? ஜியானிஸ்ட் ரெஜிம்னு கிளைம் பண்ணுவாங்க. ஸோ அந்த தீவிரவாத நாட்டில் ஆண்டுகிட்டு இருக்காங்களே அந்த கொடுங்கோல் ஆட்சியாளர்கள், இவங்களுக்கு பயத்தை விதைக்கிறதுக்காகவே நம்ம இந்த ஆப்ரேஷனை இனிஷியேட் பண்ணியிருக்கிறதா இவரே சொல்லியிருக்காப்ல. இந்த ப்ராட் ஸ்ட்ரைக் ஆன் மிலிட்டரி டார்கெட்ஸ் வார்த்தையில பயன்படுத்துறாருங்க. அதாவது நாம இப்போதைக்கு அடிச்சிருக்கிறது எல்லாமே மிலிட்டரி, நம்மளோட லெஜிட்டிமேட் டார்கெட் சார்ந்து அடிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் பெருசா இருக்கு. அதனால தான் சொல்றேன், எல்லாரும் இந்த நேரத்தில் கொஞ்சம் காஷியஸா இருங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த ஈரான் ரெஜிம்ல இதோட வெஸ்டர்ன் பகுதி இருக்குல்ல, அது வரைக்கும் மட்டும் தான் இப்போ கை வச்சிருக்கோம். முதல்ல சொன்ன பாருங்க அது மாதிரி. இதுக்கப்புறம் அது எக்ஸ்பேண்ட் ஆகிறது கண்டிப்பா நடக்கும். அது எப்பன்றதா தெரியாதுன்ற மாதிரி நெத்தன்யாஹூ சொல்லியிருக்காரு.